கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இன்றைக்கு அவர் உங்களிடம் பேச விரும்புகிறார். மாறுபாடுள்ளவன் யார்? கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லுகிறாரே. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் கடவுளுடைய வழியை விட்டு விலகி சென்று பாவங்களுக்குள்ளே இருக்கிற மனிதர்களை அவர் மாறுபாடு உள்ளவர்கள் என்று என்கிறார். இருதயத்திலே அருவருப்புகள், இருதயங்களிலே தேவனை விட்டு பிரியம் தூரமாய் செல்லுகிற மனிதர்களை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் மாறுபாடு உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான்களை அவர் அறிந்திருக்கிறாராம். நீதிமான்களோடு அவர் ஒரு ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாராம். நீதிமான்கள் என்பவர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையும் உத்தமவுமாய் வாழுகிறவர்கள், கபடமற்ற இருதயங்களை கொண்டவர்கள். இவர்களோடு ஆண்டவர் ரகசியங்களை பேசுகிறாராம். ஏன் தெரியுமா? இவர்கள் குழந்தையை போல இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களாம், தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறார்களாம். ஆனால் மனிதர்களோ வெளி தோற்றத்தை பார்ப்பார்கள், ஆனால் ஆண்டவரோ மனிதர்களுடைய இருதயத்தை காண்கிறார். மனிதர்கள் பரிசுத்தமாய் இருக்கிறதை அவர் விரும்புகிறார். அப்படியானால் உங்கள் இருதயம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் போது தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார், உங்களை நீதிமான்களாக அழைக்கிறார், பாவங்களை விட்டு வழி விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அழைக்கிறார். குழந்தையை போல இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கபடமற்ற தந்திரமற்ற பரிசுத்தமான இருதயமாய் இருக்க வேண்டும். இப்படியாய் இருக்கிறவர்களை அவர் நீதிமான்கள் என்கிறார். கர்த்தருக்கு பயந்து நீதியாய் அவரோடு நெருங்கிய உறவோடு இருக்கிறதையே தேவன் விரும்புகிறார். நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். அதனால் அனுதினம் வேதத்தை வாசியுங்கள், அவரோடு ஒரு உறவு கொண்டிருங்கள், பாவத்தை உதறிவிடுங்கள். நீங்கள் செல்லுகிற வழியை அவர் காட்டுகிறவராய் இருக்கிறார். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவர் ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரகசியங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருங்கள். அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் பூமியிலே செய்யுங்கள். அப்படியாய் செய்யும் போது அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, அப்பா, நீங்க இந்த உலகத்திலே அநேக நீதிமான்களை பெருக செய்கிறதற்காய் நன்றி. பாவங்களை உதறிவிட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. மனிதர்கள் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், தேவனோ நீர் ஒருவர் இருதயத்தை பார்க்கிறீர். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே அதற்கான பலனை இவர்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. இவர்களோடு நீங்க ரகசியங்களை பேசுகிறதற்காய் நன்றி. உமது வழிகளிலே அழைத்துக் கொண்டு வருகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.